ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கோழிக்கூட சுற்றி அவ்வளோ குப்பையாக இருக்குது. மழை வரதுக்கு முன்னாடி அவ்வளோத்தையும் தூத்தி எடுத்து ஒதுக்கிடலான்னு இருக்கோம். அதுதான் பார்த்தா இங்கே அவ்வளோ நல்லா குப்பையாக இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சால் நல்லா இருக்காது. வருஷத்துல ஒரு நாள் வரும், அதுக்கப்புறம் அதில் குப்பையாக கிடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறோம். இன்றைக்கா தூக்கனா இல்லையான்னு பார்ப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ குப்பையாக கிடக்குது, எங்கூட தூக்க போகிறேன். 1 மணிக்கு 1:30 மணிக்கு ஆகும். இதில் அவ்வளோத்தையும் தூத்தி எடுக்கிறதுக்கு வீடியோ போடாதுன்னு சொல்லிட்டு தூத்துட்டு அதில் பேர் வாங்க போல இருக்குது. ஒரு வழியாக எங்கள் ஓனர் விளக்கு மரம் கையில் எடுத்தாச்சு போல இருக்கு. உண்மையிலே தூக்க தான் போகிறானா என்னன்னு தெரியுது, அதை தான் பார்ப்போம். என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரே கிண்டலாக இருக்குது, அப்படி தானே? இதில் உங்களுக்குலாம் ஒன்றும் சில உனக்கு சப்போர்ட்டுக்கான ஓனர் பண்ணலாம். என்ன பண்ணுங்க, நான் உனக்கு இலைலாம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன், எவ்வளோ இலை எடுத்து வச்சுட்டு இருக்கேன், என்ன பேர் நிறைய தூத்து எடுத்துலாம் ஒதுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கான். நீ எவ்வளோ ஸ்பீடாக தூக்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து பெட்டு கட்டி வச்சு விளையாடிட்டு இருக்கேன். ஒரு வழியே எல்லாத்தையும் தூத்து எடுத்து ஒதுக்கி கூட்டி வச்சாச்சுன்னா எல்லாம் எடுத்து வந்து அள்ளி கீழே குளித்தனம் போல இருக்கு. எப்போ ஒரு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம வேலையை செஞ்சிருக்கோம் போல இருக்குது. இன்னும் முடிஞ்சுன்னா அவ்வளோ சாதிக்கவே எடுத்தாச்சு. ஒரு வழியே இவ்வளோ நேரம் தூத்துட்டு ஒரு வால் நிறைய குப்பையை சேர்த்துட்டான் போல இருக்கு. இவ்வளோ அதிசயம் தான் போல இருக்கு. ஏதோ தூக்கிட்டாரோ தெரியா, இதை கொண்டுட்டு எங்கே போய் குளித்தேக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக எல்லாத்தையும் தூத்து எடுத்து முடிச்சாச்சு. இன்னும் வந்து நம்ம தீ தான் கொளுத்த போகிறோம். தீ தான் ஒன்றுமே ஒழுங்காகவே எரிய மாட்டேங்கி. இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தீ கொளுத்திடலான்னு சொல்லிட்டு முடிவோடி தான் இன்றைக்கி எடுத்து தீ கொளுத்திக்கிட்டு இருக்குது. தீ குச்சி வச்சு கொளுத்தி நானும் பார்த்துட்டு இருக்கேன். தீ மட்டும் தான் எரிய மாட்டாங்க. வாழைகளுக்கு காஞ்ச வாழைகளுக்கு தான், ஆனாலும் தீ எரிய மாட்டாங்க. நமக்கு போய தான் செய்யுது. அவ்வளோ சொல்லி நம்மளை கிண்டல் அடிக்கிறது இந்த கோழிகளுக்கு வேலையாக போச்சு. நானும் கொளுத்தி பார்க்க கொஞ்ச நேரமாக இது எரிய மாட்டேங்க போஞ்சிட்டே தான் இருக்குது. இந்த தீப்பெட்டியில் எப்படியாவது வந்து கொளுத்தி போச்சிடலான்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே வச்சாச்சு. உள்ளே வைக்கலான்னு பார்த்தாச்சுன்னா இன்னும் அங்கேயும் உள்ளே போய தான் செஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் ஊதி பார்த்துட்டு கடைசியில் இன்னும் எப்படியும் தீ எரிஞ்சிட்டு வெற்றிகரமாக நம்ம வந்து தீ கொளுத்தியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நமக்கு ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓனரா எல்லாரும் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஃபோன்ல கமெண்ட் படிக்காங்களா? அதே மாதிரி நீனும் படிச்சு வீடியோ போட வேண்டியது அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல. எனக்கு தான் யாருமே கமெண்ட் பண்ணலையே போகிறேன், நான் எப்படி படிக்க முடியாதா? எல்லாரும் கமெண்ட் படிச்சுட்டா இருக்காங்க. ஒருத்தர் கையெழுத்து பேச, ஒருத்தர் ஃபோன் வச்சு பேச. உண்மையிலே கமெண்ட் வந்துருன்னு யாருக்கு தெரியும்? நீ சொல்லதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எனக்கு பொய்யே பேச தெரியாது. அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அவன் என்னதெல்லாமோ போய் சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லி படிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு கமெண்ட் வர மாதிரி படிச்சு வீடியோ போடுன்னு சொன்னா இவனுக்கு பொய் வராதான். உண்மையிலே இதெல்லாம் கஷ்ட காலம் போல இருக்கு. இவன் முன்னுதான் பேசுவான் போல இருக்கு. ஓனரா, நம்ம தான் டாஸ்க் படிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு இதுல கமெண்ட்டை படி பார்ப்போம். நாங்களும் கேட்டேன் எப்படி இருக்குன்னு. யார் கமெண்ட் பண்ணியிருக்கோம் நம்மளும் பார்ப்போம் என்ன கமெண்ட்னு. சும்மா படிய ஓனரா, நாங்களும் கேட்டு தெரிஞ்சிடும். இவன் முளைய பார்த்தா கமெண்ட் வரல, ஒன்றும் வரல போல இருக்கு. பார்த்துட்டு என்னத்தை படிக்கானா இல்லையானே. உங்கள் கோழிக்கு உயிரோடு மீனை பிடிச்சி போடுங்க, அது எப்படி சாப்பிடுன்னு பார்ப்போன்னு கமெண்ட் வந்துருக்கு. பார்ப்போம் நம்ம கோழிட்ட. இந்த கமெண்ட் அனுப்புனா யார் ஓனரா? அவங்க பேர் ஏதாவது தெரியுமா சொன்னா நல்ல ஒரு புண்ணியாட்ட போல இருக்கு. கொத்து புரோட்டா சேவல் கடையில இருந்து கொத்து புரோட்டா வேண்டிக் கொள்வது என்ன பேர தெரியல. ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்துருக்கு. அதனால எங்களுக்கு வந்து மீனை உயிரோடு போட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. எல்லோரும் மீன் படா சொல்லி ஒரு கமெண்ட்டை படிச்சிருந்தோம். நமக்கு கோழிக்கெலாம் நல்ல சந்தோஷம் தான். ஆனால் வந்து என்ன செய்ய பண்ணால் நம்ம கோழி வந்து பியூர் வெஜிடேரியன், நான்வெஜ்ஜு ஒத்துக்கிடாது. அது பூரா புழு இருந்தாலே பிடிச்சி கொண்டு வெளியே விட்டுறோம். அப்படிப்பட்ட கோழி தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கே இது ஃபெயில்டு. இதுக்கு வந்து நம்ம பீட் போட முடியாது. வேணால் அந்த மீன் வேணால் நம்ம சாப்பிட்டுடலாம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே ஃபெயில்டுன்னு சொல்லலாம். இதெல்லாம் உருப்படுவானா? மீன் படாது வருத்தப்பட்டு என்ன இல்லாமல் ஒரு டைம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையிலே நம்ம வந்து வார்த்தை திறந்து விட்டோம். அதுக்கு வந்து சூப்பராக தண்ணி வச்சுருந்தோம். காலையிலே அது வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி குளிக்கிறது வந்து ஒரு சூப்பராக ஒரு பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்களே பாருங்களேன், அது எப்படி பிடிச்சிருக்கு. யாருக்கும் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 5 முட்டை வச்சு 3 குஞ்சு பொரிச்சிருந்துன்னு பார்த்தோம். அது யாருமே அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நீங்களே நினச்சிடலாம் இதாகி போகும் போல இருக்குது. ஏன்னா வந்து அந்த குஞ்சு பொரிச்சு 1 மாதம் கூட ஆகலை. அது குஞ்சு செவடி வேண்டாத வேலையெல்லாம் பாருங்களா, நீங்களே பாருங்களா, அது போக்குதான் போல இருக்குது. இப்போ மொதல் ஆளை பார்க்க போகிறோம். மொதல் பாருங்கள், அடிப்படை வெயிலுக்கு நின்று எடுத்துகிட்டு வராது. அடுத்த 2வது ஆள் வந்து தண்ணி குடிச்சு உறங்கி விழுவு. பதில் எப்படி நிற்கினி. அடுத்து திருப்பி நம்ம இதில் லேசாக களைச்சி விடலான்னு பார்த்தா எல்லா கோழி கொத்தினாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு வேண்டி இருக்கிறது.
ஆமாம் கொள்ளாத கோழி 3 குஞ்சு பொரிச்சிருக்கு. அது வேறு இது வேறு ஒழுங்காக பார்க்க முடியல. அடிக்கடி வெளிக்கு கோழி உறங்கி விழுந்து சாவுன பிறகு நான் என்ன செய்வேன் இதை தூக்கிட்டு. எங்க ஓனர் பார்க்க பாவமா இருக்கு. இதுல இருந்து பார்த்தாலே தெரியும். அவரு இங்கிருந்து கஷ்டமா இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த இடம்லாம் குப்பையிட்டு தானே இருக்குது. எப்போ தூத்து எடுத்தாலும் அந்த கோழி அங்கே இந்த மாதிரி கட்டாப்பே வச்சு சிறையா இருக்கு. இங்கெல்லாம் போட்டு தொடச்சி கழுவிட்டு இருக்கிறதுக்கு தூத்து மாட்டேது. ஆனால் என்ன பண்ணுறது இதில் உடம்புலாம் அப்படி ஒரு வழியாக இருக்குது. என்ன பண்ணலான்னே தெரியல. நாங்களாம் அப்படிதான் இருப்போம். இஷ்டம் இருந்தா கிளம்பி போடு, இல்லாட்டி வேலையை பார்த்துட்டு போ. காலையிலும் இங்க வந்து கடுப்பாக நிற்கணும். வந்தோம்னா வேலையை பார்க்காம போயிட்டே இருக்கணும். எதுக்கு வந்தாலும் அங்க இருந்து சவுண்ட் போட்டு கஷ்டப்பட்டு இதுல இருந்து நாம இருக்கிறது நேரம் ஒரு இடத்துல இருந்து பாரம். அதுக்குதான் கல்யாணம் பண்ணாம சிங்கிளாவே இருக்கணும். பாருங்க முறைக்குது பாருங்க. கொலையும் செய்வாள் பத்தினி. ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள எப்படி வெளில வந்தீங்க? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தீங்களா? தெரியும், இப்படி கேட்பேன்னு தெரியும். உலகத்துல எந்த பொண்டாட்டிடா தான் புருஷனோட 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கா? மொத்தமா பால் ஊத்தாம விட மாட்டேன் போனே. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. இரு ரம்யா, வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். என் கூட நீங்க வர வேணாம். ஓனரா, உனக்கு பிறந்த நாள் தான் என்னைக்குன்னு சொல்லலாம் ஓனரா. நாங்களும் கேட்டுடுவோம்ல இதுவர. நான் எங்களுக்கு இதுவரை என்னைக்குன்னே தெரிய மாட்டாங்க. நீ ஒருக்கா சொல்லு பாப்போம். எனக்கு வந்து ஜனவரி 26 தான் பிறந்த நாள். இதில் என்ன டவுட் இருக்குது உனக்கு? ஓனரா, உனக்கு எந்த டேட் ஆஃப் பர்த்னு சொல்லு ஓனரா. பார்த்த வயசு கூடுதலாக இருக்கும் போல. அதான் ஜனவரி 26 தான். ஆனால் எப்பவும் போல் எல்லா வருஷமும் ஜனவரி தான். பிப்ரவரி மார்ச் ஒன்றுமே இல்லை. ஜனவரி 26 தான் டேட் ஆஃப் பர்த். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்ன ஓனரா, புதுப்படம் இறங்கி பார்க்க போலியா? ஜனநாயகமா பராசக்தி படமா? படம் பார்க்க போகலான்னு நல்ல ஆசை தான். ஆனால் எனக்கு பிடிச்ச சிவாஜி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனநாயகனை செலிப்ரேட் பண்றீங்க தியேட்டருக்கு போய், நம்ம படத்துக்கு வாங்க, பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுங்க. அதனால தான் நீ படமே பார்க்க போகல. ஆக மொத்தத்தில் விஜய் படம் பார்த்துருக்கா, அப்போ எங்களுக்கு படத்தை பார்க்க போவீங்க அப்படின்னு நாங்கள் ஒன்றுமே இதுவரை யார்ட்டுமே எதுவுமே சொல்லலை. அவங்க தான் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க. 9ஆம் தேதி இந்த படம் இறங்கும், 10ஆம் தேதி எனக்கு படத்துக்கு வாங்கன்னு. ஆனால் இப்போ வந்து இதுவரை இறங்கவே இல்லை அந்த படம். அதனால இந்த படம் பார்க்கவே இல்லை. இது மட்டும் சொல்லலை, இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. பொங்கல், அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளோதான். ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு டிக்கெட் புக் பண்ணி படம் பார்க்க போறதுக்கு பைசா இல்லை. இவன் பேசுறதே படம் பார்க்க போறீங்க. ஹலோ மக்களே, எங்க ஓனர் காக்க குரல்ல சூப்பரா பாட்டு பாட போறாரு. எல்லாரும் கூர்ந்து கவனிங்கோ, இதை பாருங்க. ஏம்மா, நீனா பாட்டு பாட போற? வேண்டாம். சவுண்டு கேட்டாச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ கொஞ்சமா யோசிச்சு பாக்குறியா? நீங்க கொஞ்சம் சுத்தி பாரு எப்படி இருக்குன்னு. அவ்வளவு சுத்திட்டு கோழியாட்டு தான் இருக்கு. நீ மனசாட்சியோடு இருப்பானர. வேண்டாம், உனக்கு பாட்டெல்லாம் செட்டே ஆகாது. ஓனர், நீ ஆணையே பிடுங்கண்டா. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜானே அனுப்பி வச்சான். என்னத்த? வேற என்ன பிரச்சனைதான். குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்கிறதா? எப்படி இருக்கு ஓனர் எங்க பாட்டு? ஆமாம், உங்கள் பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. காலையிலே 4 பேரும் ஒரு பேஷண்ட்டில் நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுட்டு தான் இருந்து நார் அடிக்குது. உங்கள் 4 பேருக்கும் ஒரு வேலைன்னு சொல்லுது. இதுதான் போல இருக்குது. அடுத்து இன்னொரு நல்ல தண்ணி தள்ளு. நான் அடுத்து வந்து குளிக்க வரேன். நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா போதான். எல்லாரும் ஒதுங்கிங்க. அடிக்கிற வேலையை காலையில இந்த தண்ணிகளை போட்டு முடியறதுக்கு நல்லதான் இருக்கு. இன்னொரு அடுத்த ஒன்று நம்மளை குளிக்க விடாம என்னெல்லாம் பண்ணு கொத்தி வரைக்கும். காலையிலே ஒரு டப்பா தண்ணி எடுத்து வச்சுருந்தா உங்கள் நீங்கள் 4 பேர் சண்டை போடுறது மட்டும் பார்த்தாலே போதும். இந்த தண்ணி என்ன கலர்லாம் மாறி இருக்கு. இப்போ ஒன்றுமே காணாமல் இல்லை, ஒன்றும் செய்யவே இல்லைன்னா அடுத்து என்ன வரிசையாக வரும் எப்படி இருக்கும். நாங்கள் நல்ல தண்ணியாக இருந்தாலும் சரி, கலங்கின தண்ணியாக இருந்தாலும் சரி, நாங்களாம் சும்மா விட மாட்டோம். இருக்கிற தண்ணியை நாசமாக இருக்க விட மாட்டோம். அப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதனால தான் நாங்கள் திருப்பி இந்த தண்ணியை தொழிலில் வச்சு முக்கிட்டு திருப்பி நாங்கள் யூஸ் பண்ணோம். கொண்டு போயிட்டு நல்ல தண்ணியை எடுத்துகிட்டு திருப்பி மாட்டோம்.